நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். இந்தியாவின் பர்கர் சோஹேலாவை சேர்ந்த பிரமோத் குமார் தேபாடா சாலைகள் அமைக்கும் அரசாங்க ஒப்பந்ததாரர். அவர் 2008 கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டார். முடிக்கப்பட்ட பணிகளுக்காக அரசாங்கத்திடம் பெறப்பட்ட பல பில்கள் நிலுவையில் இருந்ததால் பணப்புழக்க சிக்கல்கள் ஏற்பட்டது. அவர் சுமார் 10 மில்லியன் ரூபாய் கடனாக வாங்கியிருந்தார். பணம் சிக்கியதால் அதிகரித்து வரும் கடனை அவரால் திருப்பி செலுத்த முடியவில்லை. இந்த சூழ்நிலை அவருக்கு மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இரவில் தூங்க முடியாமல் தூக்க மாத்திரைகளுக்கு அடிமையானார். வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் ஒரு நண்பர் அவரை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு அறிமுகப்படுத்தினார். நிதி நெருக்கடியிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவார் என்ற புதிய நம்பிக்கையுடன் அவர் சத்சங்கங்களில் பங்கேற்க தொடங்கினார். டிசம்பர் 2008 பிரமோத் தனது நண்பருடன் சத்தியலோகத்திற்கு சென்றார். ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்திற்கு பிறகு ஸ்ரீ பகவானின் நன்றியுணர்வு தரிசனத்தை பெற்றார். தனது அனைத்து நிதி கடன்களையும் தீர்க்கும்படி ஸ்ரீ பகவானிடம் பிரார்த்தனை செய்தார். ஸ்ரீ பகவான் அன்புடன் தனது தெய்வீக கரங்களை பிரமோத்தின் தலையில் வைத்து அவரை ஆசீர்வதித்தார். ஸ்ரீ பகவானின் முன் நின்ற பிரமோத் தனது முழு உடலிலும் ஒரு சக்தி வாய்ந்த மின்னோட்ட அலையை போன்ற அனுகிரகத்தை உணர்ந்தார். நன்றி உணர்வுடன் பிரமோத் மேலும் 2 நாட்கள் சத்தியலோகத்திலேயே தங்கினார். வீடு திரும்பிய பிறகு அவரது வேலையில் முன்னேற்றம் ஏற்பட தொடங்கியது. கடந்த 1 வருடமாக நிலுவையில் இருந்த அரசாங்க பில்களின் தொகையை அற்புதமாக பெறத் தொடங்கினார். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் அவர் தனது நிலுவையில் உள்ள கடனை திருப்பி செலுத்த முடிந்தது. வெறும் 6 மாதங்களுக்குள் அனைத்தும் அவருக்கு சாதகமாக மாறியது. இன்று பிரமோத் நிதி ரீதியாக நிலையானவராகவும் கடனற்றவராகவும் இருக்கிறார். அவர் நிம்மதியாக தூங்குகிறார். மேலும் அவரது மன அமைதியை மீட்டெடுக்க மருத்துவ உதவி தேவையில்லை. ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு பிரமோத் தனது இதயபூர்வமான நன்றிகளை சமர்ப்பிக்கிறார்.